வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது பூட்ஸ்ட்ராப்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செய்யணும். ஓகேவா? ஸோ அந்த டீட்டெயில் வீடியோ தான் இதை ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருமே ஆக்சுவலாக வந்துட்டு கேட்டிருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வார்த்தையை வந்து நம்ம கேட்டிருப்போம். ஓகேவா? ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படிம்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த HTML, CSS, JavaScript இந்த லாங்குவேஜஸோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது தான் பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதாவது இப்போது நான் வந்துட்டு HTML ஒரு கோடிங் ஒன்று நான் பண்ணுறேன் அப்படின்னா அதோட வேலையை எனக்கு சிம்பிளிஃபையாக ஆக்கணும் அப்படிங்கும்போது யூஸ் பண்ணுறது தான் இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது. ஓகேவா? உட்காந்து நான் வந்துட்டு ஒரு CSS நான் ஒரு ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னாக்கும் அதுக்கு வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற அந்த ப்ரீ டிசைன் அந்த கோடிங்கை வச்சு நம்மளால் CSSல நம்மளோட வேலையை இன்னும் சிம்பிளிஃபையாக நம்மளால் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக ஃப்ரண்ட் அண்டோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதாவது ரெஸ்பான்சிவ் அப்படிம்பாங்க. ஓகேவா? ரெஸ்பான்சிவ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் இப்போது ஒரு இந்த பிபிடியை ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது நிறைய பேர் ஆக்சுவலாக வந்துட்டு லேப்டாப்பில் பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு சிஸ்டமில் பார்ப்பீங்க. ஓகேவா? சில பேர் வந்துட்டு மொபைலில் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ நம்ம எந்த டிவைஸில் நம்மளோட கண்டென்ட் நம்ம ஓப்பன் பண்ணாலும் ஜஸ்ட் அதோட வேலையை அது கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணும்போது அது எப்படி தெரியணும், ஒரு டேப்லெட் இருக்குன்னா அதில் ஓப்பன் பண்ணும்போது அது எப்படி தெரியணும், தென் நார்மலாக ஒரு ஸ்க்ரீன், ஒரு மானிட்டர், ஒரு ஐபேட் இந்த மாதிரி இதில் ஓப்பன் பண்ணும்போது அது நம்மளுக்கு எப்படி தெரியணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம மெயினாக வந்துட்டு இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற இந்த லாங்குவேஜும் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? நம்ம பண்ணுற விஷயத்தை எப்படி ரெஸ்பான்சிவாக பண்ணுறது, ப்ளஸ் அந்த CSS, JavaScript அந்த வேலையை எப்படி நம்ம இன்னும் சிம்பிளிஃபையாக நம்ம முடிச்சுக்கிறது அப்படின்றதுக்காக தான் இது நம்ம மெயினாக பார்க்குறோம். ஓகேவா? இப்போ பூட்ஸ்ட்ராப்போட வேர்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 5th வெர்ஷன் போயிட்டு இருக்கு பூட்ஸ்ட்ராப்பில். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாராலுமே வந்துட்டு அதிகம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். யாரெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டெவலப்பிங் அந்த டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறாங்களோ, அந்த ஃபுல் ஸ்டாக்காக டெவலப்பராக இருக்கலாம், இல்லை வெப் டிசைனராக இருக்கலாம், சம்திங் எதுவாக இருந்தாலுமே அந்த HTML, CSS அந்த பர்பஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, ஓகேவா? ஸோ அந்த எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற இந்த லாங்குவேஜ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா அதோட டிமாண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான சேஞ்சஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இப்போ பூட்ஸ்ட்ராப் போய்க்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு பூட்ஸ்ட்ராப்னு போடுங்க. ஓகேவா? ஸோ போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேவா? பூட்ஸ்ட்ராப் ஆக்சுவலாக இப்போது இந்த இதில் எந்த வெர்ஷன் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் மேக்ஸிமம் வந்துட்டு 4th வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு 4th வெர்ஷன் யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஓகேவா? ஸோ அப்டேட் இன்னும் வேணும் அப்படின்றவங்க நம்ம 5th வெர்ஷன் கூட இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஓகேவா, இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பூட்ஸ்ட்ராப்பை க்ரியேட் பண்ணது வந்துட்டு ட்விட்டர் தான் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப்பை க்ரியேட் பண்ணாங்க. பட் இப்போ வந்துட்டு அந்த பூட்ஸ்ட்ராப் அந்த டீம் தான் இப்போ அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? பட் அஃபிஷியலாக வந்துட்டு க்ரியேட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணது வந்துட்டு ட்விட்டர் தான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நான் இந்த பேஜ்குள்ளார வந்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூட்ஸ்ட்ராப்போட இன்ட்ரோடக்ஷன், அது எங்கேருந்து வந்துச்சு, ஓகேவா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சில டீஃபால்ட்டான சிடிஎன் லிங்க்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும். இப்போது ஒரு ஃபாண்ட் அப்படின்ற ஒன்று வந்துட்டு நம்ம பார்த்தோம் CSSல, அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான சிடிஎன் லிங்க்கை நம்ம கொடுத்துட்டு தான் அதை நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ சேம் அதே மாதிரி தான் சிடிஎன்னா என்னன்னு புரியும் நினைக்கிறேன், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த லிங்க்ஸ் நான் CSS யூஸ் பண்ணுறதுக்கான, தென் JavaScript யூஸ் பண்ணுறதுக்கான லிங்க்ஸு எல்லாத்தையுமே என்னோட கோடிங்கில் நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் என்னால் இந்த பூட்ஸ்ட்ராப்பை வந்துட்டு ரன் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு உண்டான கோடிங்கை என்னால் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா?
ஸோ இதுதான் ஆக்சுவலாக பூஸ்ட்ராப்போட ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? இன் அப்கமிங் கிளாஸில் அந்த பூஸ்ட்ராப்பை நம்ம எப்படி வந்துட்டு லைவாக நம்மளோட கோடிங்கில் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.